தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது துறவறத்திற்கு அழைக்கின்றது. ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகின்றார், என்னை விட தம் தந்தையையோ தாயையோ மனைவியையோ பிள்ளைகளையோ சகோதர சகோதரிகளையோ ஏன் உயிரையோ அதிகமாக நேசிப்பவர்கள் எனக்கு சீடராக இருக்க முடியாது என்று சொல்லுகின்றார். இதை மேலோட்டமாக நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசுநாதரை நாம் பின்பற்ற வேண்டுமென்றால், அவருக்கு சீடராக இருக்க வேண்டுமென்றால், நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் நாம் புறக்கணித்து விட்டு, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நாம் தள்ளி வைத்து விட்டு ஆண்டவரை பின்பற்றுவது என்று நினைக்க தோன்றும். அவ்வாறு நாம் இயேசுநாதரை பின்பற்றினால் குடும்பத்தினுடைய நிலை என்னவாகும்? நம்மை சார்ந்து இருந்தவர்கள், நம்மை நம்பி இருந்தவர்களினுடைய வாழ்வு எவ்வளவு துயரத்துக்கு உரியதாக இருக்கும். ஆண்டவர் இயேசு தவறாக சொல்லிவிட்டார், இவர் சொன்னதையெல்லாம் நாம் பின்பற்ற முடியாது என்று நினைக்க தோன்றும். ஆனால் உண்மையில் அது அப்படி அல்ல. ஆண்டவர் இயேசு நம்மை துறவறத்திற்கு அழைக்கின்றார். இல்லறம் என்பது பற்று வைப்பது, துறவறம் என்பது பற்று அறுப்பது. இந்த பற்று அறுப்பது என்பதனை நாம் தவறாக புரிந்து கொள்ளுகின்றோம். இல்லறத்திலே இந்நாள் வரை எனது பெற்றோர், எனது மனைவி, எனது பிள்ளைகள், எனது உடன்பிறப்புகள் என்று அன்பு பாவித்தவர்கள் அந்த அன்பு பெருக்கத்தினாலே இந்த உலகத்தில் உள்ள யாவரையும் தன் குடும்பமாக, தன்னுடைய உறவுகளாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைதான் துறவறம். தனது அன்பு தனது குடும்பத்திற்கு மட்டும் என்கின்ற நிலை மாறி, இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் எனது அன்பு, அதாவது இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் என் குடும்பத்தவர்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை. கணியன் பூங்குன்றன் சொன்னார் அல்லவா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. அந்த மனநிலைக்கு வருவதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இன்றைய நற்செய்தி. துறவறம் என்று பார்க்கின்ற பொழுது, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அன்பை புறக்கணித்து விட்டு உலகத்தில் உள்ள யாவருக்கும் நாம் அன்பு பாவிப்பது அல்ல, உலகம் முழுவதையுமே தன் குடும்பமாக பாவிப்பதுதான் துறவறம். இது அன்பு பெருக்கத்தினுடைய அடையாளம். இல்லறம் என்பது துறவறத்திற்கான ஒரு பயிற்சி பள்ளி. நாம் ஒவ்வொரு நாளும் எதையேனும் துறந்து துறவியாகத்தான் இருக்கின்றோம். நாம் அதை அறிந்தும் அறியாமலும் அந்த துறவு நிலையை நாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். உதாரணமாக 8ஆம் வகுப்பு சித்தி பெற்ற ஒருவர் 9ஆம் வகுப்புக்கு செல்கின்றார். அவர் 8ஆம் வகுப்பை துறந்து விடுகின்றார். ஒரு வைர அணி தாய் எப்பொழுதும் வெளியில் செல்கின்ற பொழுது தன் கழுத்தில் பூட்டிக் கொள்ளுவாள். இதை இனிமேல் எனக்கு கொடும் என்று மகள் கேட்கின்ற பொழுது அந்த தாயானவள் அதை அவளுக்கு கொடுத்து விடுகின்றாள். கொடுத்து விடுகின்றதுனாலே அவள் எதையும் இழக்கவில்லை. மாறாக அதை தான் பூட்டிக் கொள்வதை விட தன் மகள் பூட்டிக் கொள்ளுகின்ற பொழுது பெருமகிழ்ச்சி அடைகின்றார். கொடுப்பதில் இருக்கின்ற மகிழ்ச்சி தான் துறவறம். அதே போல் தந்தையை எடுத்துக்கொண்டோம் என்றால், தன்னிடம் அவர் இந்நாள் வரை வைத்திருந்த சொத்துக்களை தன்னுடைய பிள்ளையின் பேரில் எழுதி வைக்கின்றார். அவருடைய சொத்து பிள்ளைக்கு போகின்றது. அவர் அந்த சொத்தை துறக்கின்றார். ஒரு வகையிலே அது இழப்பு என்றாலும் கூட அந்த சொத்தை தன் பிள்ளைக்கு கொடுப்பதிலே அவர் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றார். நம்மிடம் இருப்பதை இழப்பதில் நாம் பெருமகிழ்ச்சி கொள்ளுவதுதான் துறவு என்பதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சுகர் பேஷண்ட் சொல்றோம்ல, இப்ப அவர் அல்வா சாப்பிட முடியாது, அல்வாவை துறந்து விடுகின்றார். அவருக்கு பெயர் என்ன? அல்வா துறவி. இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே ஏதேனும் நாம் துறந்து கொண்டேதான் இருக்கின்றோம். இல்லறம் என்பது துறவறத்திற்கான பயிற்சிக்கு உரிய பள்ளி என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை நாம் அடைவதற்கு மாயை தடையாக இருக்கின்றது. அந்த மும்மல மாயையிலே ஒன்று ஆணவம். இந்த ஆணவத்தை இரண்டாக பிரிக்கலாம். அகங்காரம் என்பது நான், மமகாரம் என்பது எனது. அந்த எனது என்பது நீங்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்கின்றார், எனது தந்தை, எனது தாய், எனது மனைவி, எனது பிள்ளைகள், எனது சகோதரர்கள், எனது உயிர் என்கின்ற நிலை மாற வேண்டும். இவற்றையெல்லாம் தவிர்த்து நான் என்பதை நீக்க வேண்டும். மமகாரமானது நீங்கினால் அடுத்து அகங்காரம், நான் என்பது நீங்கும் என்பதற்கான துறவறத்தினுடைய முதற்படியை அவர் இங்கு நமக்கு எடுத்துரைக்கின்றார். இதை திருவருட்பாவிலே மரணமில்லா பெருவாழ்வு என்கின்ற பகுதியிலே 2வது பாடலிலே நாம் பார்க்கின்ற பொழுது, உகுந்தருணம்,
உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே. அதாவது உகும் தருணம் என்பது மரணம் வருகின்ற தருணம். இவர்களெல்லாம் நம்மை காக்க மாட்டார்கள். பின் யார் நம்மை காப்பார்? மிகுந்த சுவை கரும்பே, செங்கனியே, ஒற்றேனே, மெய்ப்பயனே, கைப்பொருளே, விலையறியா மணியே, தகுந்த தனிப்பெரும் பதியே, தயாநிதியே, கதியே என்றுரைமின் பக்தியுடன் பணிந்தே என்று அங்கு சொல்லுகின்றார். இறைவனை போற்றுகின்ற ஒரு மனநிலை, நமது குடும்பம் என்கின்ற மனநிலையிலிருந்து இறைவனை நமது குடும்பத்தில் ஒருவராக அல்லது அவருடைய குடும்பத்தில் நாம் ஒருவராக ஏற்றி போற்றுகின்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று நமக்கு இன்றைய நற்செய்தியானது அழைப்பு விடுக்கின்றது. திருவள்ளுவர் 350வது குறளிலே சொல்லுகின்றார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். பற்றற்ற இறைவனை பற்றி கொண்டவர்களுடைய மனநிலை, வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு இந்த பாடல் ஒரு உதாரணமாக அமையும். ஊன் பெறும் உயிரும் உணர்ச்சியும் அன்பும் ஊக்கமும் உண்மையும் என்னை தான் பெறும் தாயும் தந்தையும் குருவும் தனிப்பெரும் தெய்வமும் தவமும் வான் பெரு பொருளும் வாழ்வும் நற்றுணையும் மக்களும் மனைவியும் உறவும் நான் பெரு நண்பும் யாவும் நீ என்றே நம்பினேன் கைவிடேல் இணையே. ஞானிகளினுடைய சொற்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், எல்லா மனிதர்களையும் தன் உறவுகளாக பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய பாடல்களை நாம் வாசிக்கின்ற பொழுது சற்று இதை கவனிக்கலாம். நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ, நெடுமொழியே உரைப்பே நன்றி கொடுமொழி சொல்வேனோ, இடைந்தொரு சார் அலையாதீர் சுகம் எனை போல் பெறுவீர், யான் வேறு நீர் வேறு என்று எண்ணுகிறேன், ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர், யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே. அவர் அடைந்த சுகம் என்ன? ஒளி தேகம் பெற்றார், மரணமில்லா பெருவாழ்வு பெற்றார், கடவுளுக்கும் அவருக்கும் வேறுபாடு இல்லாத ஒரு நிலையை அவர் அடைந்தார். வைதாலும் வைதிடுமின் வாழ்த்தன கொண்டிடுவேன் மனங்கோனேன், மானமெல்லாம் போன வழி விடுத்தேன், பொய்தான் ஒரு சிறிதெனும் புகழேன், சத்தியமே புகழ்கின்றேன், நீவீரெல்லாம் புனிதமுறும் பொருட்டே, குற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே, உறவு நன்றி பகைவனென உண்ணாதீர் உலகீர், கற்றாரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ, சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான், இந்த மனம்தான் கண்மனமோ வன்மனமோ என்று பாடுகின்றார். இறைவன் தான் எல்லாமே எனக்கு என்றவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாரையுமே இறைவனாகவும் பார்ப்பார்கள், உறவுகளாகவும் பார்ப்பார்கள். அதனால்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பவுலடியார் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலே ஒனேசிமுஸ் என்கின்ற ஒரு அடிமைக்காக பரிந்து பேசுகின்றார். எந்த நிலையில் என்று பார்க்கின்ற பொழுது, இனி அவன் உனக்கு அடிமை இல்லை, மாறாக அவனை சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும், உங்கள் இருவருக்குமே திருமுழுக்கு நான் தான் கொடுத்தேன், அந்த வகையிலே நீங்கள் இருவருமே எனக்கு பிள்ளைகள் என்கின்ற பொழுது நீங்கள் இருவரில் ஒருவர் உங்களுக்கு எப்படி அடிமையாக இருக்க முடியும்? ஒனேசிமுஸை சகோதரனாக ஏற்றுக்கொள் என்று விண்ணப்பம் விடுக்கின்றார். ஒரு அடிமையை தன் பிள்ளையாக அவர் பாவிக்கின்றார். இப்படிப்பட்ட ஞானமானது எப்படி கிடைக்கும் என்பதற்கு இன்றைய முதல் வாசகம்தான் உதாரணம். அருள் இல்லாமல் ஞானம் வராது. இந்த அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு 250வது குறளிலே திருவள்ளுவர் தெளிவாக சொல்லுகின்றார். உன்னை விட வலியவர் உன்னை வாக்காலும் மனத்தாலும் உடலாலும் காயப்படுத்துகின்ற பொழுது எப்படி நீ துன்புற்று பேச்சிழந்து நிற்கிறாயோ, அதுபோல உன்னை விட மெலியவர் சிக்குகின்ற பொழுது நீ வலியவரிடம் சிக்கிய நிலையை நினைவு கூர்ந்தால் உனக்கு ஞானம் கிடைக்கும் என்பதனை சொல்லுகின்றார். இறைவனுடைய அருளை நீங்கள் எப்பொழுது இழப்பீர்கள் என்றால், உங்களோட ஊனை பெருக்குவதற்கு, உடம்பை வளர்ப்பதற்கு, பிற உயிரை கொன்று நீங்கள் உண்ணுகின்ற பொழுது இங்கனம் அருள் கிட்டும் என்று அவர் சொல்லுகின்றார். துறவறம் என்பது உணர்வு சார்ந்தது, உணர்வினுடைய நுட்பம்.
அந்த உணர்வுடைய நுட்பம் இருந்தால் மட்டும்தான் அன்பு பாவிக்க முடியும். பிற உயிர்களினுடைய துன்பத்தை போக்க முடியும். தான் துயருற்றாலும் பிற உயிர்களினுடைய துயரை நீக்குவதுதான் துறவறம். உலகியல் சார்ந்த பற்றுக்களை எல்லாம் நாம் அகற்ற வேண்டும். பற்றற்ற ஒருவனாகிய இறைவனை மட்டுமே நாம் பற்றி கொள்ள வேண்டும். பற்றிய பற்றனத்தையும் பற்றற விட்டருளும். பல பற்றை பற்றுமினோ எற்றும் இரவீரே என்று சொல்லுகின்றார் வள்ளலார். இந்த பற்றற்ற வாழ்வு வாழ இறைவனிடம் வர வேண்டுவோம். பிற உயிர்களுக்கு அன்பு பாவிக்கின்றவர்களாகவும் எல்லா உயிர்களையும் நம் குடும்பத்தாராக நேசிக்கின்றவர்களாகவும் வாழுகின்ற வரத்தையும் கேட்போம். கணியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார். வள்ளலார் யாதும் ஊரே யாதும் கேளீர், அகிரிணைகளாக இருக்கின்றவை கூட எனது உறவுகள்தான் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட மனநிலைதான் துறவரத்தினுடைய உச்சம். இல்லறத்தில் இருந்து துறவரத்தை பயின்று துறவரத்தினுடைய உச்சம் அடைய இறைவனிடம் வர வேண்டுவோம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.